ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி தை அமாவாசை. அதனால் எப்போவுமே வீட்டில் சாம பூசணிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை பூசணி வெட்டி வைக்கிறது வழக்கம். நான் சொன்ன சாமந்தி பூ இதுதான். இது அந்த நிலவு பகுதியில் வைக்கிறப்ப பார்க்க அவ்வளோ ஒரு சுபிக்ஷமாக இருக்கும். ஸோ பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் நிலவு பகுதியில் இந்த பூ வச்சாச்சு. பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. இந்த நாளில் கண்டிப்பாக என்னுடைய கணவன் வீட்டு தெய்வத்தோட என்னுடைய பிறந்த வீட்டு தெய்வத்தையும் நான் கும்பிடுவேன். என் தாய் வீட்டு குலதெய்வம் சீலகாரி அம்மன். இவங்க பார்த்தீங்கன்னா பெட்டி வச்சு தான் வழிபாடு பண்ணுவாங்க. இதுக்கு உருவ வழிபாடு கிடையாது. மல்லிகைப்பூ வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. எங்களுடைய குலதெய்வ பண்டிகை அன்னைக்கு கூட மல்லிகைப்பூ மாலை வாங்கி தான் நிறைய போடுவாங்க. அதனால் இன்றைக்கி நான் அந்த பெட்டிலையும் சரி, அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோவுக்கும் மல்லிகைப்பூ மாலை போட்டு பாலை நெய்வேத்தியமாக வச்சு இந்த அமாவாசை தினத்தில் வழிபாடு பண்ணியிருக்கேன். அமாவாசைக்கு படசல் போட்டு சாமி கும்பிட்ற பழக்கம் எங்கள் கணவன் வீட்டு சைடு கிடையாது. அதனால் எப்பயும் போல் பிரம்ம முகூர்த்த வழிபாட்டை நல்லபடியாக பண்ணியாச்சு. டெய்லியுமே காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது வழக்கம். ஆனால் அமாவாசை தினத்தில் பார்த்திங்கன்னா அதுக்குன்னே ஒரு செம்பு வச்சுருப்பேன். ஸோ அந்த செம்பு நல்லா கழுவினதுக்கப்புறமா நெரசெம்பு தண்ணி பிடிச்சி கொஞ்சம் பூ வச்சு என்னுடைய அப்பாவையும் மாமியாரையும் வணங்கிட்டு காக்காவுக்கு சாப்பாடு போடுவோம். காக்கா சாப்பாடு எடுத்ததுக்கு அப்புறமா நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ஒவ்வொரு அமாவாசையும் நான் இப்படி தான் வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன். இந்த தை அமாவாசையில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரம் இன்னைக்கு வந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நெய்விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுங்க, ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி எல்லார் வீட்லேயுமே நாங்கள் இன்னைக்கு நெய்விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிட்டோம். இந்த தை அமாவாசை சிறப்பாக எங்களுக்கு அமைஞ்சிருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.